ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் நிறைய தடவை பேய் படம் பார்த்துருப்பீங்க, எல்லா படமும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படம் பார்த்துருக்கீங்களா? நான் அருண் கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் வந்து பிளட் வாம்பயர்னு எடுத்தார். அதுவும் புட்டாவா தம்பி வந்துச்சு. ஒரு நாள் புட்டா என்ன பண்ணான்னா, ஸோ உங்களை நான் சொல்லி எக்ஸாம்பிள்ஸாக புரிய வைக்கிறேன். அருண் கார்த்திக் தான் புட்டாவும் நடித்தார், புரியுதுங்களா? ஸோ புட்டா என்ன கனவு கண்டாருன்னா, அவருக்கு எதிர்க்க ஏதோ ஒரு பிளட் வேம்பயர், நல்லா மாவெல்லாம் கொட்டும்ல, அந்த மாதிரி பிளட் வேம்பயர் மாதிரி ஒரு கனவு கண்டார். அதுக்கப்புறமா அவருக்கு பயம் வந்துடும். அதுக்கப்புறமா திவாகருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரா, ஃபோன் பண்ணி சொன்னால் கேட்கல, மொட்டை மாடிக்குவான்னு திவாகர் சொல்லிடுவான். அதுக்கப்புறமா மொட்டை மாடிக்கு வந்து பேசுறதுமா கனவுல வந்து போய் நிஜத்தில் வந்துடும். புட்டா பயந்து வந்துடுவான். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, அப்புறம் புட்டா நினைப்பான், நம்ம வந்து நேற்று பேயை பார்த்தோம், ஒரு இதெல்லாம் மாவெல்லாம் கொட்டி இருந்துச்சு, அது எப்படி அப்படின்னு நினச்சானா அப்படின்னு அருண் கார்த்திக் நினச்சானா. அதுக்கப்புறமா அருண் கார்த்திக்கும் புட்டாவுக்கும் ஒரு பயம் வந்துச்சு. அதனால அருண் கார்த்திக் ஒரு சாமி பாட்டை பாடுறான். அப்போது அப்படியே பாடுங்கும் போது புட்டா கூட அப்படியே பாடிக்கின்னு வருவான். புரியுதுங்களா மக்களே? இது உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரே பயம் அப்படின்னு சொல்லுவான். எனக்கும் ஒரே பயம்னு அருண் கார்த்திக்கும் சொல்லுவான். அதுக்கப்புறமா அவன் செம்ம பயம். நான் அருண் கார்த்திக் சொல்லுவான், நான் தான் உன்னை பயம் ஊற்றுவேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுலாம் சத்தமா தடவி குழவி சத்தம்லாம் சாமி மாதிரி சத்தம். அதே மாதிரி தான் அவனும் நினச்சான். பயம் ஆயிடுச்சு. இதெல்லாம் சத்தம் கூட இருந்துச்சு. எப்படின்னா அப்படின்னு ரத்தம் கொட்டி இருந்துச்சு. அருண் கார்த்திக்கு பயம் ஆயிடுச்சு. திவாகரை கூப்பிடுவாங்களா? திவாகர் ஈவினிங்கு வருவான். அது வரைக்கும் அவங்க சாமி படம் பார்த்துட்டு இருப்பாங்க 2 பேரு. அவன் வந்ததுக்கு அப்புறமா முட்டாக்கு என்ன நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும்னு திவாகர் சொல்லுவான். சரி திவாகர், அருணண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னா சொல்லுவான் அருண் கார்த்திக், இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி பிளட் நோட்டு. அப்போது திவாகர் சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நான் ஃபோன் பார்த்து எல்லாத்தையுமே செக் பண்ணி சொல்லுவேன். ரொம்ப எல்லாத்தையுமே செக் பண்ணுவேன். வந்துருச்சு, அதோட நியூஸ் எனக்கு சகலமாக வந்துருச்சு அப்படின்னு தான் நல்லா சொல்லுவான். எப்படின்னா 12 7 ஒரு வருஷத்துக்கு அவர் இதே சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூர் இருக்குல்ல, அதே மாதிரி இதே கோயம்புத்தூர்ல ஒரு மாவு கடை வச்சுருந்தாராம். அந்த மாவு கடையில் அவர் இப்படியே ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாராம். அதே மாதிரி தான் அன்னைக்கு அப்படியே ஓட்டிட்டு வீட்டுக்கு போகிறப்போ ஒரு பெண் ரூஃபானு அவனை நோக்கி வந்தாள். என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ அவளை நோக்கி 4 பேர் செம்ம குடி போதையாக இருந்து வந்திருக்காங்க. குடி போதையாக இருந்து வந்திருக்கிறதுனால ராகேஷ் அவங்க அடிச்சு கிடிச்சு துவம்சம் பண்ணி இதே மாதிரி அந்த பொண்ணையும் கத்தியால் குத்திட்டாங்க. அதுவும் இல்லாமல் கொடூரமாக அந்த ராகேஷ் செத்தும் போயிட்டாரு. அவர் மேலே அப்படியே அந்த ரத்தம் எல்லாம் இருந்துச்சு, அவர் மேலே அப்படியே அந்த மாவெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான். ஓகே மக்களே, அதுக்காக தான் அவங்களுக்கெல்லாம் ஒரே பயம். புரியுதுங்களா மக்களே? ஸ்டோரி முடிஞ்சது. அடுத்த எபிசோட் டிவியில் பார்த்துக்கோங்க. பாய்.